என்னதான் இருந்தாலும் கிராமம் கிராமம் தாண்டி எவ்வளவு அமைதியா இருக்கு. இங்கே தங்கிடலாம் போல இருக்குல்ல. யாரது? ஓ, நீதானா? என்ன இந்த நேரத்துல? ஹலோ சிந்து, how are you? நான் இங்க ஒருத்தி கேட்டுட்டு இருக்கேன்ல. ஷோ, நான் பேச வேண்டியது அங்க 2 வார்த்தை பேசிட்டு போயிடுறேன். நீ எதுவும் பேச வேண்டாம், முதல்ல வெளியே போ. சொல்றது புரியல. சிந்து கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு போயிடுறேன். ராஜு, இப்ப நீ நிதானத்துல இல்ல. எதுவானாலும் காலையில பேசிக்கலாம். இப்ப போ. இல்ல சிந்து, ரொம்ப நாளா என் மனசுல நீ சொல்றல, இப்ப எதுவும் பேச வேண்டாம். இப்ப போ. chance to speak. வெளியே. ஏய், நீ யார் நடுவுல? ஏய் சிந்து, please listen. Why don't you? ஏய், ச்சே, சரியான தொல்லை. யாருமே இல்லையா? சும்மா என்ன காப்பாத்துங்க. என்ன தைரியம் இருந்தா தனியா படுத்திருக்கிற பொண்ண பலாத்காரம் பண்ண வருவான்? ஏதோ குடி போதில தப்பு நடந்துருச்சு, மன்னிச்சு விட்டு. நாங்களும் குடிக்கிறவங்க தான், இந்த மாதிரி அக்கிரமம் எல்லாம் செய்ய மாட்டோம். நீங்க எல்லாம் டாக்டரா வந்து மக்களுக்கு சேவை செய்ய போறீங்களோ? உங்களெல்லாம் நம்பி எங்க அக்கா தங்கச்சில எப்படிடா வைத்தியத்துக்கு அனுப்புறது? சார், தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. யாரோ செய்த தவறுக்காக தொழிலை பழிக்காதீங்க. இவனை விட மாட்டோம். இவன்லாம் டாக்டரா வந்தானா நாடே கெட்டு போகும். சார், இவனை காலையில வச்சிருக்க கூடாது, அவ்வளவுதானே. அதை நாங்க கவனிச்சுக்கிறோம். சதீஷ், இவனை கூட்டிட்டு போப்பா. சார், நான் ஒண்ணும் போங்க போங்க சார், போங்க. நீ நம்ம கல்லூரிக்கும் புனிதமான டாக்டர் தொழிலுக்கு பெரிய கலங்கத்தையே உண்டாக்கி இருக்க. நியாயமா உன்னை நான் டிஸ்மிஸ் பண்ணி இருக்கணும். இருந்தாலும் இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்றேன். சார், என்ன சஸ்பெண்ட் பண்ற அதிகாரம் உங்களுக்கு இல்ல. ஏன்னா சம்பவம் நடந்தது கல்லூரி காம்பவுண்டுக்குள்ள இல்ல, வெளியில. வெளியில இல்ல, என் தலைமையில் நடந்த மெடிக்கல் கேம்ப்ல. சோ உன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முழு அதிகாரம் இருக்கு. சார், என்ன பத்தி நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன சஸ்பெண்ட் பண்றீங்க? போலீஸ் கேஸ நான் கோர்ட்ல மீட் பண்ணிக்கிறேன். அந்த ஊர்க்காரங்க என்ன கேட்டாங்கன்னு ஞாபகம் இருக்கா? உங்களை எல்லாம் நம்பி எங்க அக்கா தங்கச்சிகளை வைத்தியத்துக்கு எப்படி அனுப்புறதுன்னு கேட்டாங்க. எவ்வளவு பெரிய தலைக்குணி ஏற்பட்டு பாத்தியா? சார், அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை, நான் சொல்றேன்ல. டோன்ட் டாக், கெட் அவுட். தேங்க்யூ சார். என்ன தைரியம் இருந்தா அந்த பிரின்சிபால் சஸ்பெண்ட் பண்ணிருப்பான். அப்படி என்ன ஊர்ல எல்லாம் தப்பா பண்ணிட்டா? அதானே ரேப்பிங், அதுவும் ட்ரையிங். ஏன்பா 5000 10,000 கொடுத்து செட்டப் பண்ண வேண்டியதானே? கொடுத்து பார்த்தேன், ஒண்ணும் நடக்கலையே. அதுவும் வாஸ்தவம் தான். அது கிராமம், அங்க மான மரியாதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மிஸ்டர் நாகராஜ், இதை விடக்கூடாது. ஆமா, விடவே கூடாது. சாதாரண குற்றமா கற்பழிப்பு முயற்சி, அதுவும் யாரு? மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட், வருங்கால டாக்டர். செய்யலாமா? குறைஞ்சபட்சம் ஆயுள் தண்டனையாவது வாங்கி கொடுத்துறேன். நாகராஜ், மன்னிச்சிருங்க, சில நேரங்கள்ல மனச்சாட்சி உண்மையை பேச ஆரம்பிச்சிருது. சும்மாறா, குழப்ப கெடுத்துறாத. கவலையப்படாதப்பா, நல்ல வக்கீலா வச்சு இந்த கேஸ உடைச்சிருவோம். இந்த கேஸ் முடியிற வரைக்குமாவது இந்த மாதிரி சட்டையெல்லாம் போடாதப்பா.
டிஎஸ்பி சார், எங்க எப்படி என்ன விஷயம்? மிஸ்டர் நாகராஜ், எதுக்காக அனாவசியமான ஆளுங்களை வீட்டுக்குள்ள வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க? என்ன வேணும்? நான் என்ன உங்ககிட்ட பொங்கல நான் கேட்க வந்திருக்கேன். மரியாதை அவனை என் கூட அனுப்பி வைங்க. மிஸ்டர் டிஎஸ்பி, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்குங்க. இவங்க ஐஜிவே பார்த்தவங்க. பெரிய மனுஷங்களை அவமானப்படுத்துறதா உங்க நோக்கமா? பசங்களை ஒழுங்கா வளர்க்கலன்னா அதனால ஏற்படுற அவமானத்தை பெரியவங்களும் அனுபவிச்சுதான் ஆகணும். நீங்க காலேஜுக்கு வர மத்த பசங்களை பாக்குற மாதிரியே என் பையனையும் பாக்காதீங்க. உங்க பையனுக்குன்னு தனியா சட்ட திட்டம் எல்லாம் கிடையாது. அவன் மேல ஒரு அப்பாவி பண்ண கற்பழிக்க முயன்ற குற்றச்சாட்டு இருக்கு. சின்ன வயசு பையன் இப்படி ஆர்வத்துல நடந்திருக்கலாம். நம்ம எல்லாம் சின்ன வயசுல நடந்துக்கலையா? இதெல்லாம் சகஜம்தான். அதே மாதிரி குற்றவாளிய போலீஸ் கஸ்டடியில கூட்டிட்டு போறதும் சகஜம்தான். அவனை யாரும் கூட்டிட்டு போக வேண்டியதில்ல. இத பத்தி சம்பந்தப்பட்ட மினிஸ்டர் கிட்ட கலந்து ஆலோசிக்கிறேன். அதுக்கப்புறம் நிறுத்துங்கம்மா உங்க மந்திரி புராணத்தை. என் சர்வீஸ்ல உங்கள மாதிரி எத்தனையோ பேரை பார்த்தாச்சு. மரியாதையா இன்னும் 24 மணி நேரத்துல உங்க பையனை கிட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைக்கலைன்னா உங்க கையில விளங்க மாட்ட வேண்டியிருக்கும். இவங்களுக்கு அவங்களுக்கும் உண்டு. அப்ப சரி. ஆனா ஜெயில 2 பேரையும் தனித்தனி ரூம்ல வைப்போம். பிரிக்கிறாங்களே பிரிக்கிறாங்களே. இல்ல, ஐயோ. யார் ஆனர், எனது கட்சிக்காரர் அந்த பெண்ணை கற்பழிக்க முயன்றார் என்பதற்கு நேரில் பார்த்த சாட்சியங்கள் யாரும் இல்லை. இதுவரையிலும் நடந்த குறுக்கு விசாரணையில் தெரிய வருவது என்னவென்றால், எனது கட்சிக்காரர் அந்த பெண்ணின் வீட்டிலிருந்து ஓடி வந்தார், அவ்வளவுதான். உண்மை என்னவென்றால், அந்த பெண் தான் எனது கட்சிக்காரரை கண்களாலும் செய்கைகளாலும் தன் வீட்டுக்குள் அழைத்திருக்கிறாள். இது மற்றவர்களுக்கு தெரிந்தவுடன் பிளேட்டை அப்படியே திருப்பி போட்டு விட்டாள். எனது கட்சிக்காரர் ராஜுதான் தன் வீட்டுக்குள் நுழைந்து தன்னை கற்பழிக்க முயன்றார் என்று. இதுதான் நடந்தது. யுவர் ஆனர், சாட்சிகளின் வாக்கு மூலமோ சந்தர்ப்ப சூழ்நிலையின் தடயங்களோ எனது கட்சிக்காரர் குற்றவாளி என்று கூறவில்லை. ஆகவே அவரை விடுதலை செய்ய வேண்டுமாய் கேட்டுக் கொள்கிறேன். ஆஹா. ஓ. அட. ஓ, சரி. யோ, மறைக்குதியா? உனக்கு மறைக்குது, இங்க முறைக்குதே. இந்த வழக்கில் குற்றம் சரிவர நிரூபிக்கப்படாததால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ராஜுவை விடுதலை செய்கிறேன். இது வேற சொல்லி கொடுத்துட்டு போயிட்டானுங்க, பெரிய தொல்லையா இருக்கு. கேஸ உடைச்சிட்டீங்க. இதுக்கு தான் கிருஷ்ணதாச தேடி வரணுங்கிறது. ஒருவேளை இந்த கேஸ் தோத்திருந்தா என் கௌரவம் என்ன ஆகுறது? இந்த கேஸ்ல ஜெயிச்சிட்டோங்கிற தைரியத்துல இதே மாதிரி தவறுகளை அவன் இன்னமும் பண்ணான்னா அவனை என்னால மட்டும் இல்ல அந்த ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. அவனை இனிமேலாவது ஒழுங்கா இருக்க சொல்லுங்க, இல்ல என்னைக்காவது ஒரு நாளைக்கு கம்பி எண்ண வேண்டியது இருக்கும். நாகராஜன் என்ன இப்படி அரம்பாடிக்கிட்டு போறாரு? அதானே. எங்க இவர் சொல்லிட்டு போறத பார்த்தா அடுத்த கேஸ்ல ஆஜராக மாட்டாரு போல இருக்கே. இவர் இல்லன்னா என்ன, இருக்கவே இருக்கு டெல்லி. ஓஹோ, டெல்லியில வக்கீல் வச்சு வாதாடலாம்னு சொல்றீங்களா? அதுவும் சரிதான். சதீஷ், நாய். என்னடா என்னடா இந்த ராஜ் திரும்ப காலேஜுக்கு வர மாட்டான்னு நினைச்சீங்களா? எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிராக சாட்சி சொன்னீங்கல்ல, என்ன ஆச்சு? கேஸ உடைச்சிட்டேன். நீ உடைச்சது கேஸே இல்ல, பாட்டில. ஏய், அது என் பாட்டில்டா. நான் உடைப்பேன், குடிப்பேன். ஏய், என்னடா அப்படி பாக்குற? என் பார்வையே அப்படித்தான்ப்பா. அப்ப சரி. ஏய், நான் ராஜா எங்க நிக்கிறேன், அங்க என்னடா பார்வை? ராஜு, என்னடா இது? பார்த்த என்னையும் திட்டுற, பார்க்காம நிக்கிற அவனையும் திட்டுற. என்னங்கடா நியாயம் இது? நியாயம்? டேய், நியாயத்தை பத்தி எவன் பேசுறான்? உள்ளூர் நியாயமா உனக்கு தெரியாது? அமெரிக்கா நியாயம் தெரியுமா? ரஷ்யா நியாயம் தெரியுமாடா உனக்கு? கூடுவாஞ்சேரி நியாயத்துல இருந்து குண்டன்பர்க் நியாயம் வரைக்கும் எனக்கு தெரியும். நியாயத்தை பத்தி பேசுறான். கேசே ஓட்ட போங்களா? டே, நியாயத்தை பத்தி இனிமே எவனுமே பேசக்கூடாது. ஏன்னா கேஸ்ல நத்திங் ராங் சார், நத்திங் இஸ் ராங். என்ன சஸ்பெண்ட் பண்ணீங்கல்ல, அது மட்டும்தான் சார் ராங். மத்ததெல்லாம் ஓகே. கேஸ் என்ன ஆச்சு? நான் ஜெயிச்சிட்டேன்ல. ராஜு, நீங்க போங்க சார். நோடோ, அவன் நிலைமை சரியில்லை, நீங்க எல்லாம் கிளாஸுக்கு போங்க. ஐ செட் கோ. நீ வீட்டுக்கு போப்பா. பெரிய மனுஷங்க தான் சார்.
உங்களுக்கு தெரியுது யார எங்க அனுப்பணும்னு. அவங்கள கிளாஸுக்கு, என்ன வீட்டுக்கு. தேங்க்யூ சார். சார், அட்டெண்டன்ஸ் போட மறந்துடாதீங்க. என்னடா எழுதுற? கவிதை எழுதிட்டு இருக்கேன். கிடைச்சிட்டியடா. தனியா உட்கார்ந்து போஸ்ட் கொடுத்து காதல் கடிதம் தான் எழுதுறான். நம்ம பையன் தேறிட்டான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். என் மனசுல மண்ணள்ளி போட்டியடா. என்னது? கவிதை எழுதுற நேரத்துல சிந்துவுக்கு ஒரு காதல் கடிதம் எழுதி போடலாம்ல. ஐயோ, அவன் 7ஆம் கிளாஸ் படிக்கும் போதே ஏகப்பட்ட லவ் லெட்டர் எழுதுறான். நீ இப்படி டயத்தை வேஸ்ட் பண்றியடா. டேய், சிந்துவோட மனசு தெரிஞ்சுக்காம நம்ம எதுவுமே செய்யக்கூடாதுடா. முதல்ல நீ உன் மனசை திறந்து காட்டு, அப்புறம் அவன் மனசு தன்னால தெரியும். அதை எப்படி ஆரம்பிக்கிறதாண்டா எனக்கு தெரியல. ஐயோ ஐயோ ஐயோ, கொடுமைடா கொடுமை. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலேங்கிறானே. ஐயோ, உனக்கு எத்தனை ஆரம்பண்டா வேணும்? எழுதிக்க. மேன்மை தங்கிய சிந்துவுக்கு வேண்டாம். வார்டனுக்கு பெட்டிஷன் எழுதியே பழக்கம். அன்பான சிந்துவுக்கு, கண்மணியே சிந்து, மேனியர் சிந்து. வேண்டாம், எனக்கே பயமா இருக்கு. சாப்பிட்டா போவோம். இதய ராணியே சிந்து. டேய், சிந்து ரொம்ப மென்மையானவடா. மென்மை. நெஞ்சின் பஞ்சே சிஞ்சு. எப்படி இருக்கு? சிந்துவுக்கு செல்ல பேரு சிஞ்சு. நல்லா இருக்க? அவகிட்ட நாசுக்கா எடுத்து சொல்லணும்டா. இதை விட நாசுக்கா நீ தர மாட்ட. உனக்கெல்லாம் ஒரு காதல். இதுல என்ன கொடுமை தெரியுமா? உன்ன மாதிரி குழந்தைங்க கிட்ட தான் பொண்ணுங்க நெருங்கி பழகுறாங்க. நானும் இருக்கனே ஒருத்தி. ஐயோ, எவளையாவது பார்த்து குட் மார்னிங் சொன்னா பதில் கூட சொல்லாம திரும்பி போயிடுறாளுங்க. நீ இதே ரீதியில உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்த அவ்வளவுதான். நீயே சிந்து கல்யாணத்துக்கு வாழ்த்து மடல் எழுதி நீயே படிக்க வேண்டியிருக்கும். அப்ப நேர்லயே சொல்லிடலாங்க. இல்ல, டெலிபோன் போட்டு சொல்லு. என்னடா கேள்வி இது? காலேஜுக்கு வந்தோம், படிப்பு தான் வரல, காதலாவது வரட்டுமே. காதலி புறப்படு, கடமையாற்று, வெற்றி உணவு. விஷ் குட் லக், ஆல் தி பெஸ்ட். மியா கோத்ராபா, ஜப்பான் பாஷை பயந்துராத. இங்க பாரு, இதுக்கு மேலேயும் நீ லவ் பண்ணல, ரூமை காலி பண்ணிடு. வேற ரூம் பாத்துக்கோ. தம் இல்லடா. In all organs and tissues, there is a far greater abundance of functioning cells than are required for adequate performance, and there is a strong tendency to maintain the superfluous supply. If a large segment of liver is taken out or damaged, the remaining healthy cells rapidly reproduce themselves to make up for the loss. If one kidney is taken out, the other. என்ன வேணும்? நான் படிக்கிறத கேக்குறீங்களா இல்லையா? கேக்குறேன், கேட்டுட்டு தான் இருக்கேன். உங்க மனசு இங்க இல்ல, வேற எங்கேயோ சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இந்த சர்ஜரி தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும், அடுத்தடுத்து ஆபரேஷன் பண்ண பழக்கமாயிடும். சிந்து, உடம்பு அறுத்து பரிசோதனை பண்ணலாம், ஆனா மனச. என்னாச்சு உங்களுக்கு? ஆமா, இப்ப நீங்க சொன்னது தத்துவமா கவிதையா? ரெண்டும் இல்ல, வாழ்க்கையோட நிஜத்தை சொன்னேன். நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஏதாவது ட்ரிங்க் பண்ணீங்களா? என்ன பத்தி அப்படியே நினைக்கிறேன். ஐம் சாரி, ஏன்னா இன்னைக்கு உங்க பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு. என்னமோ தெரியல, இன்னைக்கு என் மனசு அமைதி இல்லாம இருக்கு, அதான் நான் அப்படி பேசுறேன். அப்படி சொல்லுங்க. இந்த சமயத்துல என்ன படிச்சாலும் உங்க மண்டையில ஏறாது. மீதி பாடத்தை நாளைக்கு படிச்சுக்கலாம். இப்ப போல வாங்க. என்ன பாஸ், ரெண்டு பேரும் தனியா போயிட்டு வரீங்க? படிச்சுட்டு வரோம். ஓ, கம்பைன் ஸ்டடிஸா? கூப்பிட்டு நானும் வந்திருப்பேனே. Even now it's not late. நானும் வரேன். வேணும், நான் புறப்படுறேன். ஏண்டா, நான் வந்தவன அவளை போக சொல்லிட்டியா? நானா போச்சனா? அவளாத்தான் போனா. அவ என்ன உன் பொண்டாட்டியா? அநாகரிகமா எல்லாம் பேசாத. ஏய் ஏய், பேசுனா என்னடா பண்ணுவ? ஏய், Wow!
சதீஷ் என்னது கொஞ்சம் டீசல் போங்கடா விடுங்கடா விடுறா உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா